சிவனையும் தாண்டி சிவன் ஏன் இந்த ரூபம் எடுத்தாரு? இப்ப விஷ்ணுவும் பிரம்மாவும் அந்த கடவுள் நிலையில இருக்கிறவங்க யாரு பெரியவங்கன்ற ஒரு சண்டை நடந்தது சரிங்களா. அதுல வந்து இப்ப இவர் ஏன் உருவெடுத்தாரா, யாருமே பெரியவங்க இல்ல, உங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கு அப்படின்னு காட்டுற அந்த அறியாமைய போக்கி ஜோதியுடைய காமிச்சாரு. அதேதான் நம்ம மனசுலயும் இந்த அகங்காரம், நான் தான் பெரிய ஆளு மத்தவன் சின்ன ஆளு, அந்த அகங்காரம் அழிச்சு நமக்குள்ள ஜோதியா காட்டணும். ஜோதி இருக்குன்றது அந்த இப்ப முருகர் பிறந்ததுக்கும் அதுதான். நம்ம வந்து காலைல பரணி தீபம் ஏத்துவோம், சாயந்தரம் வந்து கார்த்திகை தீபம் ஏத்துவோம், அந்த கிரிவலம் அதுக்கு அப்புறம் முடிச்சிட்ட பிறகும் சரணாகதி அடைவோம். அது என்னன்னா அந்த ஜோதி உங்களுக்கு வளருதுன்னா அறியாமை ஆணவமா அடக்கி ஜோதின்றதை ஏத்துனீங்கன்னா முருகன்ற ஞானம் வரும். முருகன் தான் ஞானம். அப்ப அந்த ஞானம் எப்போ வரும்? அறியாமையும் அகந்தையும் ஃபர்ஸ்ட் அடக்கணும். நீ பெருசு இல்ல, அதை அடக்கி ஜோதின்ற ஆத்மாவை ஏத்தணும். ஏத்துனீங்கன்னா ஞானம் வரும். அதுதான் நம்மள வந்து அந்த பக்திக்குள்ளேயே பக்தி, ஹிஸ்டரி, சயின்ஸ் எல்லாமே உள்ள வரும்.